கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பாம்பாறு அணை கடும் வறட்சியால் வறண்டு போனதால் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 1983ஆம் ஆண்டு கட்டப்பட்டது பாம்பாறு அணை. வழக்கத்திற்கு மாறாக நிலவும் கடும் வறட்சி காரணமாக முற்றிலும் வறண்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சவ்வாதி மலையின் மேற்கு பகுதி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளை இணைக்கும் முக்கிய நீர் ஆதாரமாக கொண்டுள்ள இந்த அணையின் மொத்த உயரம் 19.68 அடியாகும். இந்த அணையின் பாசன கால்வாய் மூலம் ஊத்தங்கரை அடுத்துள்ள ஓபகவலசை, போத்தராசம்பட்டி, மூன்றாம்பட்டி, கொட்டுக்காரன்பட்டி, கரிய பெருமாள் வலசை உள்ளிட்ட 12 கிராமங்களில் 2501 ஏக்கர் விவசாய நிலமும், தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் உள்ள தா அம்மாப்பேட்டை, வேடக்கட்டமடுவு, மேல்செங்கம்பாடி, ஆண்டியூர் உள்ளிட்ட 4 கிராமங்களில் 1499 ஏக்கர் நிலம் என மொத்தம் 4000 ஏக்கர் நிலங்கள் நேரடியாகவும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மறைமுகமாகவும் பாசன வசதி பெற்றுள்ளது. தற்போது நிலவும் எல்னினோ தாக்கம் மற்றும் கடும் வெப்பம் காரணமாக அணை முற்றிலுமாக வறண்டு பொட்டல்காடாக போல காட்சியளிக்கிறது. ஊத்தங்கரை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நீர் தேவையையும் கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் பெனுகுண்டாபுரம் ஏரியிலிருந்து பாம்பாறு அணை வரையிலான கால்வாய்களை உடனடியாக தூர்வாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பேட்டி வாயிலாக தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறேங்க. பாம்பாறு அணைக்கு வர தண்ணிங்கெல்லாம் அங்கங்கே தண்ணி வராதனால மலைப்பகுதியிலேருந்து தண்ணி வருதுங்க. ஆனால் அது வந்தாலும் பத்தலைங்க. ஆனால் பாரூர் ஏரியிலேருந்து பெனகொண்டா ஏரி வழியாக வர தண்ணிங்கள இதுக்கு கேஆர்பி டேம்லேருந்து தண்ணி இதில் விடுற மாதிரி வழி பண்ணால் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு இந்த அரசு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து இது செய்ய வேண்டியும். கேஆர்பி அணை தண்ணி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாரூர், அரசம்பட்டி, பெனகொண்டாபுரி ஏரி வரைக்கும் தண்ணீர் நீர்வரத்து இருக்குது. ஆனா இங்க ஊத்தங்கரை இந்த சூப்பர் எல்னினோ பாதிப்பினால கடுமையான வறட்சி, வரலாறு காணாத வறட்சி. இங்க குடி தண்ணி கிடையாது, ஆடு மாடுக்கு தண்ணி கிடையாது, தென்னை வாழையெல்லாம் எல்லாமே மரம்லாம் சாகுது. எனவே இதுல இருந்து காப்பாற்றப்படணும்னா இந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. பாம்பாறு அணைக்கு ஐயா அவர்கள் நீங்க வரும்போதே தண்ணீர் திருப்புலாவுக்கு நான் பரிந்துரை பண்ணியிருக்கேன். ஐயா அவர்களுக்கு தண்ணீர் திருப்புலா அன்றே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எங்களுக்கு இப்ப சுத்தமா ட்ரை கண்டிஷன், மாட்டாட்டுகளுக்கே தண்ணி இல்லை. எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக எங்களுக்கு அந்த கேஆர்பி டேம்ல இருந்து எங்களுக்கு பெனகொண்டா ஏரி வழியாக எங்களுக்கு நீர்வரத்து கொண்டு வர மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்யுமாறு மிக பணிவோடும் தாழ்மையோடும் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இந்த மாதிரி 4 ஏக்கர்ல நாங்க மாஞ்செடி வச்சிருக்கோங்க. வச்சு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்னினோ பாதிப்புல ஏகப்பட்ட வறட்சி வந்துடுச்சு. அதனால இந்த செடிவாது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 10 செடி கொண்டாந்து ஊத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போய் நாங்க எவ்வளவு இது பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது அரசாங்க நிவாரணம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அதாவது காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா யாராவது இது பண்ணுவாங்களா, அந்த தண்ணிக்கு ஏதாவது வழி பிறக்குமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க.